ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog. எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இது, இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்களோட மேரேஜ் வீடியோ வந்து ஒரு vlog-ஆ போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு சில பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு என்னோட மேரேஜ் வீடியோ வந்து ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். போர் அடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹோம் vlog வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். ஏன்னா அபியக்கா வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க அப்படின்ட்டு எனக்கு நினைக்கும் போதே பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு மாதிரி காமெடியாக தான் தோணுது. எல்லாரும் அப்படி தான் இல்லையா? ஸோ எனக்கு மேரேஜ் ஆகும்போது என்னோட வயசு வந்து 21. காலேஜ் வந்து செமஸ்டர் முடிக்கிற அந்த ஃபைனல் செமஸ்டர் முடிக்கும் போதே வந்து எனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸாம் முடிச்சு 2 நாளில் எனக்கு கல்யாணம். ஸோ இப்படி தான் வந்து என்னோட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்தது. பைபாஸ் சர்ஜரி பண்ணங்காட்டி அவருக்கு ஒரு பயம். ஒரே பொண்ணு இல்லையா, அதனால் கல்யாணம் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவராக பெர்மிஷன் கேட்டார். நானும் வந்து ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ பிபிஎம் முடித்த உடனே எனக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு கதையாட்ட தான் இருக்கும். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூர்வீக வீடு. இது கோட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே இருக்குது, ஒரு குட்டி கிராமம். ஸோ இந்த வீட்டில் தான் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து என்னோட தாத்தா ஃபோட்டோ காட்டியிருந்தேன் இல்லையா, அவருக்கு வந்து நான் ஒரு செல்லக்குட்டி, கடைசி பேத்தி வீட்டில். அதனால் என் கூடயே இருப்பார். நானும் அவர் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பேன். அவர் அதாவது இறக்கறக்கு முன்னாடி கூட என்னைய கடைசியாக ஒரு விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் 3 சுற்று சுற்றிட்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து ரொம்ப சென்டிமெண்ட்லி அட்டாச்ட் அவர். எப்போ பார்த்தாலும் அவருக்கு எனக்கு ஒன்றா ஹார்லிக்ஸ் ஆற்றி குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து அவர் கூட அந்த வயசில் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். எனக்கு சத்தியமாக இப்போ அவரோட முகமெல்லாம் வந்து ஞாபகம் இல்லை. பட் எல்லாரும் சொல்லும் போது எனக்கே தோணும் அவர் வந்து எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் இந்த ஊருக்கு மணிகாரர். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னை பற்றி தெரிஞ்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட தாத்தா பற்றி தெரிஞ்சிருக்கும். கோட்டூர் மணிகாரர் பேத்தி அப்படின்னு தான் என்னை சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஒரு நல்ல லெவலில் தான் இருந்தார். ஸோ அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த மேரேஜ் நடக்கணும் அப்படின்ட்டு பொண்ணு பார்க்கறதுலேருந்து எல்லாமே இந்த வீட்டில் தான் வந்து அப்பா ரெடி பண்ணார். இந்த வீட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்தாங்க அப்படின்னா அது இவராக தான் இருக்கும். வந்து பார்த்த உடனே அவருக்கும் பிடிச்சிருச்சு, எனக்கும் பிடிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஏதோ பேசினோம். அவர் தான் பேசினாரு, நான் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கு போனோம். ஒரு 2 நாளில் வந்து கடகடன்ட்டு இந்த மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் அம்மா அப்பா போய் ஜாதகம் பார்த்ததில் அந்த ஜோசிக்கார் வந்து சொன்னார், நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை தான், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு தான் அமையும், இது எவ்வளோ நாள் ஆனாலும் மாறவே மாறாது. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. சரி, ரொம்ப நாள் வந்து நம்ம லேட் பண்ண வேண்டாம், நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நிச்சயதார்த்தத்தை ஒரு 15 டேஸ்லேயே என்னமோ ஃபிக்ஸ் பண்ணோம். அது முடிஞ்சு சரி டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மே 24th அண்ட் 25th வந்து மேரேஜ். இது வந்து 23rd எடுத்தது. அதாவது கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பொண்ணுக்கு வந்து வளையல் சீர் வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து பொண்ணு வீட்டு சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வளையல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பொண்ணை வந்து அடுத்த நாள் மண்டபத்துக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அந்த பூர்வீக வீட்டில் இதுதான் நடந்தது. இது என்னோட பாட்டி. இவங்க வந்து 101 வயசுக்கு மேலே இருந்தாங்க. நம்ம தோப்பு வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ எப்போ வந்து நானும் இவரும் பாட்டியை பார்க்க வந்தாலும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது மகராசியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட அந்த அந்த பேச்சு, அந்த ஆசீர்வாதம் வந்து மனசுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மனசார வாழ்த்தி அனுப்புவாங்க. அவங்ககிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னாலே மனசுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாட்டியோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த டைமில். இவங்க 2 பேரும் வந்து என்னோட பெரியம்மா பெரியப்பா, அப்பாவோட அண்ணா அண்ட் அண்ணி.
நான் வந்து வீட்ல அம்மா, அப்பா கூட இருந்தத விட இவங்க கூட தான் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பேன். அவங்கள வந்து அம்மா, அப்பான்னு தான் நானும் கூப்பிடுவேன். ஸோ அப்பா வீட்டு சைட்ல பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரியம்மா, பெரியப்பா தான். இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் தோணுது, எத்தன பேத்த வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. கோவிட் டைம்ல எல்லாம் எங்க அத்தை, மாமாலாம் ஒரே நாள்ல இறந்தாங்க. இந்த மாரி நெறையா பேத்த வந்து மிஸ் பண்ணியாச்சு. இந்த 15 இயர்ஸ்ல எவ்ளோ ரிலேஷன்ஸ் வந்து நம்மள விட்டு போயிருக்கு அப்படின்னு நெனைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன வீடியோல பார்க்கும்போது கண்டிப்பா நெறைய பேரு சிரிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை. 21 வயசு தான் இருக்கும். எதுவுமே தெரியாம ஜாலியா அப்படியே காலேஜ்ல சுத்திட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு, அப்படி இருந்த ஒரு பொண்ணு. குக்கிங் எல்லாம் என்னன்னு கூட தெரியாது. அப்பா கேட்டாருங்கிற ஒரு வார்த்தைக்காக அப்ப வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா, அந்த கல்யாணம் பண்ற நாள் பக்கம் வர வர எனக்குள்ள ரொம்ப பயம் வந்துருச்சு. பயம் அப்படின்னா, ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. என்னோட அம்மா, அப்பா விட்டு பிரியிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம், ஏக்கம். பட் எதுவுமே வந்து நான் வெளிய காட்டிக்கல. ஏன்னா, எங்க அம்மாவாகட்டும், எங்க அப்பாவாகட்டும் ரொம்ப சென்டிமெண்ட். ரொம்ப சென்சிட்டிவும் கூட. எனக்கு ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு சீர் பண்ணும்போதெல்லாம் வந்து மனசுல ரொம்ப பாரமா இருக்கும். ஐயோ! கொஞ்ச நேரம் தான் இருப்போமா, நம்மள வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்களோ! அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நானு, அம்மா, அப்பா 3 பேரும் ஒரு குட்டி உலகம். அ அந்த உலகத்த விட்டு என்னை வந்து இன்னொரு பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த எமோஷன் வந்து சொல்லவே முடியாது. இது வந்து மண்டபத்துக்கு போற நாள். அன்னைக்கு வந்து எல்லாத்துட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இந்த பூர்வீக வீட்ல இருந்து நம்மளோட தோப்பு வீட்டுக்கு போயிட்டோம். தோப்பு வீடு வந்து அதாவது கல்யாணத்துக்கு ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டி அங்க போனது. ஏன்னா அப்பாக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாம இருக்கும். ஆனா அப்பாவோட வேலையே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி தோப்புக்குள்ள தான் இருக்கும். அக்ரிகல்ச்சர் தானே. ஸோ அதுக்குள்ள தான் வேலை இருக்கும். காலையில போனாரு அப்படின்னா, அடிக்கடி இங்க வந்துட்டு போகணும். சரி ஓகே, அவரோட ஹெல்த்தையும் நம்ம ப்ரையாரிட்டி குடுக்கணும் அப்படின்ட்டு, நாங்க வந்து இங்க வீடு கட்டி வந்துட்டோம். ஸோ பூர்வீக வீட்ல அந்த சீரெல்லாம் முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இங்கிருந்து மண்டபத்துக்கு போலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்ப சின்ன வீடு தான். ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால், குட்டியா ஒரு பூஜை ரூம், அப்புறம் ஒரு போர்டிகோ, ஒரே ஒரு ஹால். அந்த ஹால்ல தான் வந்து பெட்ரூமா யூஸ் பண்ணிக்குவோம். நானு, அம்மா, அப்பா 3 பேருமே அங்க தான் படுத்துக்குவோம். மேரேஜ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் அப்பா பின்னாடி ஒரு ரூம் எடுத்தாரு. அப்புறம் மேல வந்து இதே மாரி ஒரு போர்ஷன் வந்து எடுத்தாரு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து அந்த குட்டியா இருக்கிற அந்த கீழ் போர்ஷன்ல மட்டும் தான் இருப்போம். ஆனா அவ்ளோ சந்தோஷம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. ஆக்சுவலா இந்த டே இருக்கு இல்லையா? அதுக்கு முந்தின நாள் நைட்டு நானு, அம்மா, அப்பா 3 பேர் மட்டும் தான் வீட்ல இருந்தோம். நானும் அம்மாவும் தூங்கவே இல்ல. பட் 2 பேரும் அந்த ஃபீலிங்க சொல்லிக்கவும் இல்ல. எனக்கும் காலையில ஆயிருமே, வீட்ட விட்டு கிளம்பிருவோமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஏக்கம். அம்மாக்கும் அதேதான். 2 பேத்துக்கும் வந்து அந்த ஃபீலிங் சொல்ல முடியாத ஒரு தருணம். இது வந்து ஒரு பொண்ணு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல. எத்தன பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகும்போது கண்டிப்பா இந்த ஃபீலிங் வந்து பேரண்ட்ஸ்குள்ள இருந்தே ஆகும். இது வந்து இப்ப ஹரிஷ்மிதாவ நினைக்கும்போது தோணும். இனி ஒரு 5 ஆர் 6 இயர்ஸ் கழிச்சு அம்மாவோட நிலைமையில தான் நானும் இருக்க போறேன். அத நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது வந்து அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் வந்து நம்ம வைப்போம் இல்லையா? அந்த ரிசப்ஷனுக்கு முன்னாடி ரிசப்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கும். நிச்சயதார்த்தம் தனியா ஒண்ணா வைப்போம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கும். ஸோ அன்னைக்கு 24த் ஈவினிங் வந்து மண்டபத்துல எடுத்த சில வீடியோஸ் தான் இது. அம்மா வீட்டு சைடு, அப்பா வீட்டு சைடு, அப்புறம் எங்க அத்தை, மாமா வீட்டு சைடு வந்து பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 5000லேருந்து 6000 பேர் வந்து மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். இந்த 5000, 6000 அப்படிங்கிறது நான் சொல்றது கம்மி. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கும்பாபிஷேகம் இருந்தது. ஸோ அதுல சில பேர் வந்து வர முடியாம போயிருச்சு. அவங்க எல்லாமே வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் வந்திருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு கல்யாண கூட்டம் மாதிரி தான் இருந்தது. ஸோ கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அது இல்லாம அ அப்பா வீட்டு சைடுல இது வந்து கடைசி கல்யாணம் அப்படிங்காட்டி ஒருத்தர் விடாம எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மண்டபத்துக்கு வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு வந்து இந்த விநாயகர் கோயில்ல அந்த பூஜையெல்லாம்
பண்ணுவாங்க இல்லையா? அத பண்ணி முடிச்சுட்டு என்னோட அண்ணா, என்னோட பெரியப்பா பையன் தான் இவங்க. ஸோ எனக்கு வந்து அண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க, அப்புறம் அம்மா சைடில் பெரியம்மா பையன் இருக்காங்க பிரபுன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் தான் வந்து இவருக்கு பண்ணுற சீரெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா நான் ஒரே பொண்ணு இல்லையா? எங்கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. ஸோ அந்த சீரெல்லாம் வந்து எங்க அண்ணா தான் வந்து பண்ணுனாங்க. ஆக்சுவலா இது வந்து மச்சானுக்கு பண்ற மரியாதை. கட்டிட்டு போற பொண்ண வந்து நல்லபடியா அவங்க பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த மாரி சின்ன சின்ன சீர்கள்லாம் பண்ணி, அப்புறம் வந்து மாலை போட்டு அவங்கள வந்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த குட்டி குட்டி சீரெல்லாம் நடந்தது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லுவேன் இல்லையா? அதுதான். இப்ப நெறையா கல்யாணங்கள்ல இதெல்லாம் நான் மிஸ் பண்ற மாரி யோசிக்கிறேன். அ ஸ் ரொம்ப ரேரா தான் கல்யாணம் வந்து இப்ப அட்டெண்ட் பண்றோம். பட் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் மாறிட்டு வர மாரி தான் எனக்கு தோணுது. அன்னைக்குமே வந்து இவருக்கு மாப்பிள்ளை அழைப்புல வந்து சுத்தமா இஷ்டமே இல்ல. அது உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு போய் மண்டபத்துல இறக்குறது வந்து கஷ்டமா இருக்குது, வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க. பட் எங்க அத்தைக்கு வந்து அது ரொம்ப ஆசை. மொத பையன் இந்த மாரி வந்து மாப்பிள்ளை இழப்பு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியே இந்த மாரி வந்து செட் பண்ணி அந்த மாப்பிள்ளை இழப்ப வந்து ரெடி பண்ணாங்க. முக்கியமான இந்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கல்யாணம் நடந்தது வந்து ராஜேஸ்வரி மஹால். பொள்ளாச்சியில ராஜேஸ்வரி மஹால் அப்படிங்கிற ஒரு மண்டபத்துல தான் எங்களோட கல்யாணம் நடந்தது. இப்ப வந்து பொள்ளாச்சி கிராஸ் பண்ணும்போது இந்த மண்டபத்த பார்க்கும்போது சொல்லுவோம், இங்க தான் நம்ம மேரேஜ் நடந்தது அப்படின்ட்டு சில மெமரீஸ் எல்லாம் பேசி சிரிச்சுக்குவோம். ரொம்ப லக்கியான மண்டபம். ஸோ மாப்பிள்ளை வந்து இறங்குனதுக்கப்புறம் எனக்கு அக்காலாம் இருப்பாங்க இல்லையா? அக்கா, தங்கச்சி அவங்கலாம் போய் ஆரத்தி எடுக்கும்போது பணம் கேட்பாங்க. நீங்க பணம் போட்டா தான் உள்ள போயி என்னோட தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரகளை பண்ணி பவுன் காசு கேட்பாங்க. ஸோ மாப்பிள்ளை வந்து பணமோ இல்ல பவுனோ வந்து அவங்களுக்கு வந்து குடுக்கணும். குடுத்தா தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாரி கிண்டல் கேலி எல்லாம் வந்து அந்த மண்டபத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நடக்கும். பட் இவங்க வந்து விவரமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கோல்டு காயின் சாக்லேட்ஸ் இருக்கும் இல்லையா? குட்டி குட்டி அந்த கோல்டன் கலர்ல வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அத வந்து ஒரு பண்டில் வாங்கி வச்சுட்டாங்க. நெறையாவே கோல்டு காயின் குடுக்குறேன். உங்க தங்கச்சிக்கு மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி, அத போட்டுட்டு அழகா சார் வந்து மண்டபத்துக்குள்ள வந்தாச்சு. ஆக்சுவலி பெரியப்பா வந்து அட்வொகேட். அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. நெறைய பெரிய பெரிய ஆளுங்களோட வந்து அ டச்ல இருப்பாரு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சிலரெல்லாம் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்ட்டு ரூம்லயே வந்து கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு, பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் வந்து விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவரு தான் வந்து ஹஸ்பண்டோட பாஸ். இப்ப வரைக்கும் இவரு தான் பாஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேரேஜ் அப்ப பார்த்தீங்கன்னா, விப்ரோல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பக்கம் வந்திருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு டீம் அப்படியே வந்து கிளம்பி வந்திருந்தாங்க. அதுலயுமே வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹாப்பி. யார் மேரேஜுக்கு இப்படி வந்து போகல. பட் நம்மளோட கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பவே பார்த்தீங்கன்னா, இந்த மண்டபத்துக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும், எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்ட்டெல்லாம் டிசைட் பண்ணது நான் தான். அ அப்போ இருந்ததுல இது வந்து ஓகேவா இருந்தங்காட்டி, இது வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்டு மார்னிங்குமே வந்து மணவறை ரொம்ப அழகா அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துல அட்டெண்ட் பண்ண எங்க ரிலேட்டிவ்ஸே அதே மாதிரி தான் வந்து மணவறை வேணும் அப்படின்ட்டு ஒரு 4, 5 கல்யாணத்துக்கு நான் போனப்போ அதே மாரி மணவறைய பார்த்துருந்தேன். நைட்டு வந்து ஒரு நல்ல பாட்டில் கிரீன்ல தேன் கலர் பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு saree வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர்ல பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா? இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். பர்பிள் கலர் அப்படின்னு எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நிச்சயதார்த்த saree வந்து நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க். ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறக்காக இது வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த பாட்டில் கிரீன் saree வந்து நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இந்த ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக எடுத்திருந்தது. பட் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தோணுது, கொஞ்சம் லைட் கலராக எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. பாட்டில் கிரீன் அப்படிங்கிறது கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஆக்சுவலா பாஸ் தான் வந்து ஹஸ்பண்டுக்கு காட்ஃபாதர் ஆட்டம். அவரு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில
இவர் ஆஃபீஸில் சேர்த்தி இவரோட டேலண்ட்டை பார்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து அவர் தான். ஸோ அவர் வந்து என்ன சொன்னாலுமே இவர் வந்து தட்டவே மாட்டார். அந்த மாதிரி அவருனா இவருக்கு உயிர். நெக்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னா அது அவரை தான் சொல்லணும். முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாலாம் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பாஸ் தான் கூப்பிட்டு, ரொம்ப நல்ல பையன், நீங்கள் பொண்ணை பற்றி கவலையே படாதீங்க, உங்களை விட நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் பேசி அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புனதாக அம்மா இப்போ கூட சொல்லுவாங்க. அன்னைக்கு நைட் வந்து ஒரு பெரிய கலகம். என்னன்னா, என்னோட நிச்சயதார்த்த சாரியை ஹஸ்பண்ட் வந்து ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டார். பட் கீ எங்கேனே தெரியல. நிச்சயதார்த்தம் வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுது. 11 மணி ஆகி கூட அந்த கீ எங்கே இருக்குது என்னன்னு தெரியல. அப்புறம் கடைசியில் பூட்டை உடச்சி அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த சாரி வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நிச்சயதார்த்தம் நடக்கும் போது எல்லாத்துக்குமே தூக்கம், எப்படா நிச்சயதார்த்தம் வைப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நானும் வந்து எனக்கு அந்த லோட்டஸ் பிங்க் சாரி ரொம்ப பிடிச்சி அந்த நிச்சயதார்த்த பட்டு கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கடைசியில் ஃப்ளாப் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் தங்கியிருந்தாங்க. ஸோ சாரீ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது நம்ம வீட்டு சைடில் முகூர்த்த சாரீ, நிச்சயதார்த்த சாரீ இது ரெண்டுமே வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் சைடில் தான் எடுப்பாங்க. அங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கணும்னு பொண்ணு வீட்டு சைடில் எதிர்பார்ப்பாங்க. பட் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் ஓகே, நமக்குள்ளே என்ன, யார் செலவு பண்ணாலும் ஒன்று தானே அப்படின்ட்டு சொல்லிட்டோம். பட் அத்தையும் மாமா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இல்லை, நாங்கள் வந்து பொண்ணுக்கு எப்படி எடுக்கணும்னு மனசில் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தது தான். ஸோ நிச்சயதார்த்த புடவை வந்து லோட்டஸ் பிங்க்கு. அது வந்து ஒர்க்கு இது எல்லாமே சேர்த்தி அப்போவே வந்து ஒரு 35 to 40,000 என்னமோ இருந்தது அந்த ஒரு சாரீ. முகூர்த்த சாரீ வந்து அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50K பக்கம் வந்திருந்தது. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் கட்டினதோட சரி. அதுக்கப்புறம் வந்து அந்த முகூர்த்த புடவைய நான் ரொம்ப ரேராக தான் கட்டியிருப்பேன். அந்த பிங்க் சாரியுமே ரொம்ப ரேராக, மேபி ஒரு 2லேருந்து 3 தடவை கட்டியிருப்பேன். அந்த முகூர்த்த சாரி வந்து நான் இந்த ப்ரெக்னென்சி அப்போ, அதாவது அந்த வளகாப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஒரு தடவை கட்டினேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டு மாறுதான், நியூ டிசைன்ஸ் வருதா, வெயிட்லெஸ்ஸாக நிறைய சாரீஸ் வந்துதா, அவ்வளோதான். அந்த 2 சாரீ அப்படியே இருக்குது. அதை வந்து இனிமேல் ஏதாச்சும் பாப்பாவுக்கு பாவாடை தாவணி அந்த மாதிரி தான் கட்டணும். பட் ஹரிஷ்மிதா வந்து இப்போ சொன்னால் கூட அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அந்த 75,000 to 80,000 செலவு பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ 11:30க்கு மேலே ஆனங்காட்டி நிறையா சீரு, அதாவது இந்த பொட்டெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணல. எங்கள் அத்தை மட்டும் எனக்கு பொட்டு வச்சு விட்டுட்டு அந்த சாரீ கொடுத்து, நீ கட்டிட்டு வாம்மா நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. நானும் கடகடன்ட்டு வாங்கிட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. எனக்கு மேக்கப் வந்து அக்கா தான். என்னோட பெரியம்மா பொண்ணு. அவங்க வந்து பல்லடத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு கூட அக்கா தான் வந்து மேக்கப் பண்ணி விட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்க பண்ணுனாங்கன்னா அந்த லுக்கு வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். சிலரெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த நேச்சுரலான லுக்கு வந்து ஃபுல்லாகவே மாறி போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப மைல்டான மேக்கப்பு, அந்த மாதிரி நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அக்கா தான் வந்து நம்மளோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. சிலர் வந்து சொல்லுவீங்க இல்லையா கமெண்ட்ஸில், அக்கா நீங்கள் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றி பாருங்க அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்களேன், கல்யாணத்தப்பவும் எனக்கு ஃப்ரண்ட் லுக் வந்து இப்படியே தான் இருக்கும். ஸோ இதே தான் கல்யாணத்தப்போ அக்கா வந்து கொஞ்சம் மாற்றுறேன்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாம், நான் வந்து சென்டர் பின் பண்ணி கொடுப்பேன், சிவி சென்டர் பின் பண்ணி தரக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு எப்படி இஷ்டப்படுமோ அது வந்து கீழே பண்ணிக்கோங்க. பட் எனக்கு ஃபேஸோட லுக் வந்து மாறவே கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சென்டர் கிளிப் மட்டும் குத்துவேன். பட் எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதுதான் வந்து ஃபோட்டோக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஃபேஸில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணேன். எனக்கு இப்போவுமே இந்த முன்னாடி எல்லாம் முடி விட்டுட்டு கொஞ்சம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா ஹேர் ஸ்டைல் எல்லாம், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபேஸ் பார்க்குறக்கே பிடிக்காது. அதாவது எனக்கு பிடிக்காது, ஏன்னா என்னோட ஃபேஸுக்கு வந்து அது சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வந்து எடுக்கிறதே இல்லை.
ஸோ அந்த நிச்சயதார்த்தம் வந்து முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டும் நானும் மோதிரம் வந்து மாற்றிக்கிட்டோம். இப்போவும் எல்லாரும் அதானே பண்ணுறோம். என்னோட பேர் வந்து அவர் கையில் ஒரு மோதிரமாக இருக்குது. அவரோட பேரில் வந்து என்னோட கையில் ஒரு மோதிரம். என்னோட கையில் வந்து ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கோம். அவரோட கையில் வந்து அபின்னு போட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த மோதிரம் 2 பேரும் போட்டிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்டு வந்து நிச்சயதார்த்தம், உருமால் கட்டு சீர். உருமால் கட்டு சீர் வந்து என்னால் வீடியோவாக எடுக்க முடியல. கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருந்தது, நீட்டாக இல்லை. ஸோ அதனால் அது வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து உருமால் கட்டு சீர், நமக்கு வந்து இந்த சீர், அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மே 25th சண்டே அன்னைக்கு தான் வந்து மேரேஜ். காலையில் 9 மணிக்கு வந்து முகூர்த்தம் வச்சோம். ஏன்னா ஏர்லியராக வச்சோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வர முடியாது, பார்க்க முடியாது அப்படிங்கிறக்காக ஒரு 9, 9:30 இந்த டைமில் வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும், எல்லாருமே வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே பொண்ணு வீட்டு சைடு, மாப்பிள்ளை வீட்டு சைடு 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. இதில் வந்து பொண்ணு வீட்டோட பொங்கல் வந்து சீக்கிரம் பொங்கக்கூடாது. பையனோடது வந்து சீக்கிரம் பொங்கிருச்சு அப்படின்னா பொண்ணு வந்து பொறுமையாக இருக்காங்க, அந்த ஃபேமிலி வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அது வந்து காலையில் நேரமே வச்சுருவாங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அதே மாதிரி பொண்ணு குளிக்கும்போது ஏதோ வந்து கொண்டு வந்து குடுப்பாங்க. எனக்கு அது வந்து மறந்து போயிருச்சு. அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா அம்மாட்ட கேட்டிருப்பேன். ஏதோ ஒண்ணு குளிக்கும்போது கொண்டு வந்து தருவாங்க. தண்ணியோ ஏதோ சம்திங். அது வந்து தேய்ச்சு குளிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். அது குளிச்சுட்டு நாம வந்து எப்பவும் போல முகூர்த்த புடவை கட்டிட்டு ஸ்டேஜுக்கு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளை வந்துருவாரு. மாப்பிள்ளையோட தாய்மாமன் வந்து சீரெல்லாம் பண்ணுவாங்க. மிஞ்சி போட்டு மாலை போடுறது, இந்த மாதிரி சீரெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பொண்ணு வந்து மணவறைக்கு வர்றது. அன்னைக்கு காலையில சாரி வந்து நல்லா மா இலை இருக்கு இல்லையா? அந்த கலர்ல வந்து சாரி ஃபுல்லாவே மோஸ்ட்லி வந்து அந்த கோல்டன் கலர் தான் வந்து ஜாஸ்தியா தெரிஞ்சது. எனக்கு இந்த கலர் ரொம்ப புடிச்சது. கொஞ்சம் நல்லா எடுப்பா இருக்கும். அப்பல்லாம் வந்து இந்த கோல்டன் கலர் நல்ல ட்ரெண்டிங்ல இருந்தது. சரி ஓகே, ஃபுல்லா வந்து கோல்டன் கலர்ல வேண்டாம். கொஞ்சம் மா இலை கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இந்த சாரி வந்து சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். எப்பவுமே வந்து ஒரு மிஞ்சி போட்டு அதுக்கு மேல ஒரு தடை போடுவோம். அது வந்து கழண்டு போகாம இருக்கணும் அப்படின்ட்டு. பட் அப்பா என்ன பண்ணுனாரு அப்படின்னா 3 விரலுக்கும் வந்து வாங்கிட்டாரு. மொத்தம் 6 மிஞ்சி. இந்த கால்ல 3, அந்த கால்ல 3. எனக்குன்னா அத போட்டுட்டு மேனேஜ் பண்றது பெரிய வேலையா இருந்தது. ஒண்ணு சாரி புடிச்சு இழுக்குது, ஒண்ணு கழண்டு வந்துருது. அது மிஸ்ஸும் ஆகக்கூடாது இல்லையா? கல்யாணத்தப்பல்லாம் வந்து அது மிஸ் ஆச்சு அப்படின்னா அது தப்பு அப்படி இப்படிம்பாங்க. ஸோ இத பார்க்கறக்கே நமக்கு கரெக்ட்டா இருந்தது. ஸோ பொண்ணு வீட்டு சைட்லேயும் தாய்மாமன் தான் வந்து மிஞ்சியெல்லாம் போட்டு அப்புறம் மாலை போட்டு நம்மளை கொண்டு போய் மணவரையில் உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்பா வீட்டு சைடில் இருந்து சீர் வந்து கொடுப்பாங்க. சாரி, வேஷ்டி இதெல்லாம் வந்து அவங்கள கௌரவிக்கிறதுக்காக வந்து கொடுப்பாங்க. எங்க நிச்சயதார்த்தத்தப்ப பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன். இந்த உடம்பு இருக்காது. ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அதே மாரி ஹஸ்பண்ட் வந்து நல்ல உடம்பா இருப்பாரு. அ அந்த டைம்ல வந்து 2 பேத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தது. நான் ஒல்லியா இருப்பேன். அவரு கொஞ்சம் குண்டா இருப்பாரு. இந்த மாரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருந்துட்டே இருந்தது. அப்புறம் அந்த 3 மாச கேப் இருந்தது இல்லையா? அதுல எனக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிச்சது. அ நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? கல்யாண பூரிப்பு அதனால உடம்பு வந்துருச்சு அப்படின்ட்டு. காலையில காலேஜ் போயிட்டு வந்துட்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு தூங்கிருவேன். அப்படி வந்து வெயிட் போட்டது தான் அந்த டைம்ல. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஜிஎம் டயட் அப்படின்னு ஒரு டயட்ல வந்து இருந்தார். ஒரு 1 மந்த் என்னமோ இருந்தாரு. அதுல வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணத்தப்ப பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெயிட் போட்டு அவர் வந்து வெயிட் கம்மியானதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் நல்ல மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப நம்மளோட கல்யாணத்துல பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஐயர் வந்து நான் பிறந்ததிலிருந்தே எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் இவரு தான் இருப்பாரு. அபிராமி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, குலம், கோத்திரம் எல்லாமே லைனா சொல்லுவாரு. அந்த மாதிரி ஃபேமிலியில எங்களுக்கு எந்த ஃபங்ஷனா இருந்தாலும் இந்த ஐயர் மட்டும் தான் இருப்பாரு. ஸோ அப்படி இப்படின்ட்டு மணவறையில வந்து உட்கார்ந்தாச்சு. இனி ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல தாலி கட்டின உடனே நாம வந்து வேற வீட்டுக்கு
சொந்தமாயிருவோம், அம்மா அப்பா விட்டு போயிருவோம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. என் கண்ணெல்லாம் வந்து எங்க அப்பா எங்க அம்மாவை சுத்தி தான் வந்து இருந்ததோ தவிர வேற எங்கேயுமே போகல. யூஸ்வலா பொண்ணுங்க வந்து சென்சிட்டிவா இருப்போம் இல்லையா? எவ்வளோ ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு கட்டத்துல வெளிய வந்துரும் கண்ணீர். அப்படிதான் அம்மா அம்மா வந்து கண்கலங்கியே தான் நின்னுட்டுருந்தாங்க. அப்பாவுக்கு வந்து மனசுல அந்த பாரம் இருந்தது. பட் வந்து வெளிய காட்டிக்கல. பட் அவர் ஃபேஸ பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலருந்து அவரு பார்த்த அளவுக்கு வேற யாருமே வந்து என்னைய பார்த்துருக்க மாட்டாங்க. நெறைய விஷயங்கள் வந்து அம்மாவும், அப்பாவும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா அம்மா, அப்பாக்களும் அப்படிதான். பட் என்னோட சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் சொல்றேன். அபியும் நானும் படம் பார்க்கும்போது எனக்கு அப்பாவோட ஞாபகம் தான் வரும். அப்படிதான் என்னைய பார்த்துக்குவாரு. ஒரு சைக்கிள் வந்து ஓட்ட விட மாட்டாரு. சைக்கிள் ஓட்டுனோம் அப்படின்னாலும், அந்த தோப்புக்குள்ளேயே ஓட்டணும்னு நினைப்பாரு. அப்புறம் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல தான் ரோட்ல விடுவாரு. ஏன்னா அந்த டைம்ல தான் ஒரு பைக்கு, காரு இந்த மாரி எதுவும் வராது இல்லையா? அந்த டைம்ல தான் அந்த ரோட்ல வந்து கொஞ்ச நேரம் ஓட்டுறக்கு விடுவாரு. காரும் வந்து கத்துக்கோ, ஆனா வந்து நீ எடுத்து ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப வந்து பேம்பர் பண்ணி தான் எங்க அப்பா வந்து வச்சிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு தடவை அந்த படம் பார்க்கும்போது எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் தோணும். எங்க அம்மாவோட அம்மா அப்பா தான் இவங்க. என்னோட தாத்தா, பாட்டி. ஸோ எங்க தாத்தா தான் வந்து தாலி எடுத்து குடுத்தாரு. அவரு வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் தாலிய எங்க ஹஸ்பண்ட் கிட்ட குடுக்கவே இல்ல. கழுத்து வரைக்கும் அவரு தான் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அப்புறம் டக்குன்னு என் ஹஸ்பண்ட் புடுங்கியே கட்டிட்டாரு. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். நார்மலா வந்து 2 முடிச்சு வந்து ஹஸ்பண்ட் போடுவாங்க. 3வது வந்து ஹஸ்பண்டோட தங்கச்சி இல்லைன்னா அக்கா போடுவாங்க இல்லையா? ஸோ எனக்கு வந்து 3மே அவரு தான் போடணும் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ 3 முடிச்சுமே வந்து அவரு தான் போட்டிருந்தாரு. தாலி கட்டும்போது எங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, கட்டும்போது முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி வைப்பாங்க. அதுல வந்து நம்மளோட ஃபேஸ பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் அந்த கண்ணாடி வந்து கொண்டு வந்து அந்த முகத்த மறைச்சது. ஸோ தாலி கட்டும்போதே எனக்கு பயங்கர அழுகாச்சி. அது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் வெளிய வந்து காட்டிக்கவே இல்ல. அந்த எமோஷன் வந்து எப்ப நெனச்சாலும் நமக்கு கண்ல தண்ணி வரும். அந்த அளவுக்கு ஒரு மனசு ஃபுல்லா வந்து ஒரு பாரமா இருக்கும். இவ்ளோ நாள் அம்மா, அப்பா கூட இருந்துட்டு நம்மள இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாரி ஒரு பாரம் மனசுல இருந்துட்டே இருந்தது. அதிலிருந்து வெளிய வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அ ஏன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இல்லையா? நான் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி. நான் அதாவது என்னை கட்டி கொடுத்த ஃபேமிலி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அங்க செட்டில் ஆயி கொஞ்சம் வந்து அதுக்கு யூஸ் ஆகுறக்கு பல நாள் எடுத்துக்கிச்சு. பட் என்னை பொறுத்தவரைக்கும் டு பி ஃப்ராங்க், நான் இந்த வீடியோல சொல்றேன். ஹஸ்பண்ட் ஆகட்டும், எங்க அத்தை, மாமா ஆகட்டும், என் கொழுந்தனார் ஆகட்டும், என் கோ சிஸ்டர் ஆகட்டும், அ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நான் வந்து ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி வந்து இவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகுது. ஒரு பொண்ண வந்து இப்படி நல்லா நடத்துறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி தான் என்னை இப்போ வரைக்கும் பார்த்துக்கிறாரு. ஒரு படி மேலேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா பார்த்துக்குவாரு. கோவம் அப்படிங்கிறது அவருக்கு வரவே வராது. வந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி. பட் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்டபிள். நான் கேட்டேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அது வந்து பண்ணியே ஆகணும்னு நினைப்பாரு. ஓகே அபி, உனக்கு பிடிச்சதா, உனக்கு சரின்னு படுதா பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர். என்னோட உலகம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 21 வருஷம் என்னோட அம்மா, அப்பா மட்டும்தான்.
எங்கேயும் வந்து என்னை அழுக விட மாட்டாங்க, கஷ்டப்பட விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த 21 வருஷம் வாழ்ந்தேன். நான் போன இடம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. கூட்டம் இருந்துட்டே இருக்கும். 24/7 அங்க வந்து சமையல் செஞ்சுட்டே இருப்பாங்க. நெறைய பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க. ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து டோட்டலா வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அ இப்படி இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி அந்த சூழ்நிலைக்கு நான் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்தது. எங்க அத்தை, மாமா, எங்க சின்ன மாமியார், மாமனார் எல்லாருமே வந்து ஒண்ணா தான் இருப்போம். அங்க வந்து அவங்களுக்கு 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணுங்களுமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அ ரொம்ப வந்து அட்டாச்டா இருப்பாங்க. ஒரு அண்ணிங்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டோம். நல்லா ஃப்ரெண்ட்லியா எல்லாமே மூவ் பண்ணுவோம். நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவேன். அவங்களும் வந்து எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப நாள் தங்குவாங்க. இந்த மாதிரி வந்து எங்க ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா போச்சு. இப்பவும் வந்து போயிட்டே இருக்கு. இந்த விளாக வந்து இந்த மினிட் வரைக்கும் யாரு பார்த்தீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் பார்த்த வரைக்கும் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல உங்க மனசு எப்படி ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களோட கல்யாணத்தையெல்லாம் நான் ரிமைண்ட் பண்ணி விட்டுருப்பேன். உங்க மனசுல இப்ப அது ஓடிட்டு இருக்கும். நாம வந்து எப்படி கல்யாணம் பண்ணோம்? அ இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் உங்களுக்கு வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அந்த ஸ்டேஜ்ல எந்த மாரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு முடிஞ்சா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இத வந்து கன்னியாதானம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதாவது அம்மா, அப்பா வந்து அந்த ஃபேமிலிக்கு நம்மள கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கான என்னன்னு தெரியல. எனக்கு அத எப்படி சொல்ல வர்றதுன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் சத்தியமா தெரியாது. பட் இந்த சீரெல்லாம் நடக்கும்போது ஐயர் அந்த மைக்ல சொல்லும்போது தோணுச்சு. இதெல்லாம் இப்ப யாருப்பா கேட்டா? என்னைய வருத்தத்துக்கு மேல வருத்தத்துல கீழ தள்ளுறீங்களே! அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா? என்ன இருந்தாலும் என்னோட அம்மா, அப்பா தானே அவங்க. அப்படிங்கிற மாரி தான் சொல்ல தோணுச்சு. சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும், அது வந்து ரொம்ப நாள் வளர விடாம, சீக்கிரமா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு, அத ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா, அப்பாக்கு பண்ற செலவாகட்டும், எதுவா இருந்தாலும் நான் வந்து கேட்டுக்க மாட்டேன். இப்ப வரைக்கும் அவங்க அம்மா, அப்பாக்கு அவரு எவ்வளோ குடுக்குறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. அ இது வந்து நான் கேட்கக்கூடாது. ஏன்னா, அவங்களோட அம்மா, அப்பா அ அவரு செய்யறாரு. சரியா? இதுல வந்து நான் இன்வால்வே ஆனதில்ல. இவ்வளோதான் நீங்க பண்ணணும். ஏன் இவ்வளோ குடுக்குறீங்க அப்படின்னு நான் ஒரு நாள் கூட இப்ப வரைக்கும் நான் கேட்டதே இல்ல. அது ஹஸ்பண்டுக்கும் தெரியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே, அந்த ப்ராப்ளம்க்கு வந்து நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது, இது பிரச்சனை குடுக்குது அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா, அ இந்த சூழ்நிலையில நாம இருந்தா, நாம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே, எல்லா ப்ராப்ளமுக்கும் அதாவது சால்வ் பண்ணிரலாம். ஸோ இப்படி தான் எங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ஹாப்பியா ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு 2 வருஷம் அப்படிங்கும்போது, ஹரிஷ்மிதா வந்து பிறந்தா. அ இன்னுமே வந்து லைஃப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா, மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஒரு குழந்தையே போதும், அது பொண் குழந்தையே போதும் அப்படின்ட்டு நாங்களா முடிவு பண்ணிட்டு இருந்துட்டோம். ஒரு ஸ்டேஜ்ல அவளே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. எனக்கு சிப்லிங் வேணும் அப்படின்ட்டு. ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவ வந்து ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. இன்னொரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் வந்து நம்ம மித்துக்குட்டி ஒரு 9 இயர்ஸ் கேப்ல வந்து பிறந்தாரு. வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல கம்பேனியன்,
அவனுக்கு வந்து ஒரு செகண்ட் மதர் அப்படின்னா அது வந்து ஹரிஷ்மிதா அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பிறந்ததுலேருந்தே வந்து நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவான் மித்ரனை. 2 பேத்துக்கும் வந்து ஒரு பயம் இருந்தது. இவ்ளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ்ல வந்து 2வது குழந்தை ஓகேவா அப்படின்ட்டு. பட் பிறந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து நாமளா ஒண்ணு உருவாக்கிக்கிறது. பட் 2 குழந்தைகளுக்கு இருக்கிற பாண்டிங் பார்க்கும்போது அது ஒரு மேட்டரே இல்ல. ஸோ எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட எப்படி கல்யாணம் நடந்ததோ, அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட இப்போ வரைக்கும் எங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.